ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நவகிரகம்னு சொல்கிறது 9 கிரகம். இந்த நவகிரகங்களில் மற்ற எல்லா கிரகத்துக்கும் இல்லாத சிறப்பு அப்படிங்கிறது இந்த ராகு கேது 2 கிரகத்துக்கு மட்டும் உண்டு. ஏன்னா பாக்கி எல்லா கிரகத்தையும் பார்த்துடலாம், இந்த ராகுவையும் கேதுவையும் பார்க்க முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ராகு கேது இருக்கா இல்லையா அப்படின்னா பார்க்க முடியாத கிரகத்தை தான் சொல்கிறான் ஜோசியத்தில். ஆனால் அதை சயின்ஸ் ஒத்துக்கும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ராகுக்கும் கேதுக்கும் வேறு பேர் வேணால் வச்சுருப்பாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ராகு கேது 2 கிரகம் வந்ததுக்கு 2 கிரகம் வந்ததுக்கான காரணமே சந்திரன்ற ஒரு கிரகம் தான். சந்திரன் இருக்கிறதுங்கிறதுனால தான் ராகு கேதுவே வந்தது, இல்லாட்டி ராகு கேது வராது. சந்திரன் தான் ஜோசியத்துக்கு பலவிதமான அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கொடுத்துருக்கு. அப்போது அந்த சந்திரன் பூமியை சுற்றி வர்றப்போ பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய வட்டப்பாதையில் வெட்டும் 2 புள்ளிகள், ஒரு புள்ளி ராகு, இன்னொரு புள்ளி கேது. அப்போது பூமி அப்படி மையத்தில் இருக்குது அப்படின்னா நிலவு சுற்றி வர்றது இப்படி ரவுண்டாக கிடைமட்டமாக சுற்றியெல்லாம் வரல, அது அப்படி கிராஸாக சுற்றி வர்றாரு. அப்படி மேலே போய் கீழே வர்றதுங்கிறதுனால தான் மேலே வெட்டுற புள்ளி ஒன்று, கீழே வெட்டுற புள்ளி ஒன்று இருக்கும். இந்த மேலே வெட்டுற புள்ளி ராகு, கீழே வெட்டுற புள்ளி கேது. அப்போ இந்த ராகு கேதுன்னு 2 புள்ளிகள் வெட்டுறதுனால தான், அந்த பாதையில் குறுக்கிடுறதுங்கிறதுனால தான் கிரகணம் வருது அப்படின்றான். அப்போ இந்த கிரகணத்துக்கான மெயினான ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா அந்த ராகு கேது 2 விஷயமும் இருக்கணும், இருந்தால் தான் கிரகணம் வரும், இல்லாட்டி வராதில்ல. அப்போது சயின்ஸ் ஒத்துட்டு தானே ஆகணும். அதனால் சயின்ஸ் அருவமான கிரகமாக இருந்தாலும், அதாவது கண்ணில் தட்டுப்படாத ஒரு கிரகம், கால்குலேஷனில் தான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன்னு, அப்படியான கிரகமாக இருந்தாலும் அதையும் சயின்ஸ் ஒத்துக்கிறதுக்கான காரணம், இந்த கால்குலேஷனை எப்பயோ போட்டு வச்சுட்டான் நம்மால். போட்டு வச்சு அதனுடைய ரொட்டேஷன், அந்த புள்ளி எப்படி சுற்றுது, அது ரிவர்ஸில் சுற்றி வருது அப்படிங்கிறது, அதனுடைய சுற்றுக்காலம் 18 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ ராகு கேதுவுக்கான அந்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அது கண்ணால் தட்டுப்படாமல் இருக்கிறது ஒரு விஷயம். அப்போ கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னாலே அதனுடைய எதிர்ப்புகளோ ஆதரவோ எந்த பக்கம் இருந்து வரும்னே தெரியாதுல்ல. எதிரி நேருக்கு நேராக நின்னான்னா சரி எதிரியா அப்படின்னு நமக்கு தெரியும், அவனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னங்கிறது தெரியும். அப்போ அவங்கள்ட்ட எப்படி மோதுறதுங்கிற ஒரு வியூகமெல்லாம் வகுக்கலாம், எல்லாம் ரைட்டு. யாருன்னே தெரிலன்னா என்ன செய்ய முடியும்? அப்போது அப்பேற்பட்ட அருவமான 2 கிரகங்கள், அதுக்கு தான் பவர் ஜாஸ்தின்னு தான். அதிகபட்சமான பவர்ஃபுல்லான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ராகுவும் கேதுவும் தான். ஏன்னா ராகு கேதுகளோட மற்ற கிரகங்கள் எல்லாம் சேர்றப்ப தன்னுடைய பலத்தை இழந்துருது, அல்லது அந்த பலத்தை மொத்தமாக பிடுங்கி இந்த ராகுவும் கேதுவும் தானே செஞ்சிட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் உண்டு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது ராகு கேது இருந்தால் தான் கிரகணங்கள் வர முடியும். அப்போ ராகு கேது வேணும்னா சந்திரன் இருந்தால் தான் ராகு கேதே வர முடியும். அப்போ சந்திரனுடைய சுற்றுப்பாதையில் வெட்டக்கூடிய அந்த 2 புள்ளி ராகுவும் கேதுவும் எடுக்கிறோம் பாருங்கள், சந்திரன் மூல காரணம். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ராகு கேது வர்றாங்க. இந்த ராகு கேதுகனுடைய பவர் மற்ற கிரகங்களை காட்டிலும் கூடுதலாக இருக்குதுங்கிறத ஜோதிடம் சொல்லுது. செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியன் அவனில் சோமன் மிகும், ஐய சசிக்கு கதிர் வலிது, பானுவிர் பாம்பே வலிதுனா. அப்போ எல்லா கிரகத்தை விட வலுவான கிரகம் பானுவிர் பாம்பேன்னா, பானுங்கிறது சூரியன், சூரியனை விட வலுவான கிரகம்னா அந்த ராகுங்க எதையும் சொல்லுன்றேன். ஏன்னா அதையே மறைக்கக்கூடிய அந்த வல்லமை இருக்கக்கூடிய கிரகம் இல்லையா, அதனால் ராகு எதுங்கிறது அப்படி சொன்னாங்க. இப்போ இதுக்கு சாஸ்திர பிரமாணம்னு புராணம்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கதை தான். பார்க்கடலை கடைஞ்சி எடுக்கிறப்போ ஆலகால விஷம்லாம் வந்தது. அதை சிவபெருமானுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால தான் அவருக்கு திருநீலகண்டேஸ்வரர்னு பேர் வந்தது அப்படின்லாம் சொல்லிகிட்டே வரையில் கடைசியில் அமுதம் வந்தது. அந்த அமுதத்தை பெருமாள் பெண் உருவம் கொண்டு அரக்கர்களை ஒரு பக்கமும் தேவர்களை ஒரு பக்கமும் நிற்க வச்சு ஆளு கொஞ்சமாக கொடுத்துட்டு வர்றப்போ ஒரே ஒரு அரக்கன் இந்த மோகினி பெண் நமக்கு துரோகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் மாறி உட்காந்து அந்த அமிர்தத்தை வாங்கி குடிச்சிட்றாரு. அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் உட்காந்து அந்த அமிர்தத்தை குடிக்கிறார். அப்போ குடிக்கிறப்ப சூரிய சந்திரால் கிளப்பி விட்டுறாங்க, இந்த மாதிரி லைன் மாதிரி உட்காந்து குடிக்கிறான் அந்த ஆள், நான் புடியா ஃபஸ்ட்டு அப்படின்னதுமே பெருமாள் உடனே சக்கராயத்தை விட்டு தலையை வெட்டிடுறார். அவன் அமிர்தம் சாப்பிட்டான் இல்லையா, அதனால் அவனுக்கு சாவு கிடையாது, இறப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால அவனுக்கு கிரக பதவி கொடுத்து தலையை பாம்போடையும் உடம்பை
அதாவது ராகு அப்படிங்கிறது வந்து பாம்பின் உடலும் மனித தலையுமா நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. கேதுங்கிறது வந்து பாம்பின் தலையும் மனித உடலுமா நிற்கிறதுங்கிற மாதிரி மாற்றி சேர்த்து வச்சு அதுக்கு 2க்கு கிரக பதவி கொடுத்தாங்க. அது 2ம் நேர் எதிரான திசையில் நின்று வரும், எதிர் திசையில் சுற்றி வரும். ஏன்னா அரக்கர் உடைய குணம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லாம் சொல்லி இப்படி ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. இந்த கதை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால் நான் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிட்டேன். இந்த கதையில் என்ன ஒரு விசேஷம்னா, இப்படி கதைலாம் எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ சந்திரனுடைய பிள்ளைய புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து 27 மனைவியர் அப்படிம்பாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, அதுக்காக சொன்னது. இதை எப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னாக்கா, அது எப்படி 27 மனைவியர் இருப்பாங்க, அது எப்படி செய்வாங்க, எப்படி வருவாங்க போவாங்க அப்படின்னாக்கா, தசரதனுக்கு 40,000 மனைவியர்னு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ 40,000 மனைவியர் இருந்தாரா அப்படின்னு இதுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போகிறத விட, அவன் வந்து இன்பத்துறையில் அந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளான விஷயம். அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போகலாம், அதை விட்டுருவாங்க, நேராக இதையே பிடிச்சிட்டு நிற்கிறது அது மாதிரி. அப்போ நமக்கு பல விஷயங்கள் மனசில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது மாதிரியான புராண கதைகள்லாம் சொல்லப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் மொத்தத்தில் ராகு கேதுன்னு வந்துருச்சு 2 கிரகம். இவங்களுக்குள்ளே என்ன வந்து ஒற்றுமை இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்பு எடுத்துக்கோங்க. இந்த நீளமான கம்பில் ஒரு பக்கம், கம்பு மீன்ஸ் கழி அல்லது தடி அல்லது குச்சி, அப்படி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு பக்கம் ராகு இன்னொரு பக்கம் கேதுன்னு வச்சுக்கிற வேண்டியதான். அந்த கம்பை மையத்தில் பிடிச்சி சுற்றினோம்னா அந்த 2 துருவமும் வந்து ஒன்று சேராது. கம்போடைய 2 நுனியும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கல அது 180 டிகிரி டிஃபரன்ஸில் அப்படியே சுற்றித்தான் வரணுன்ற மாதிரியான அமைப்பு. அந்த செட்டப்பில் தான் ராகு இருக்காங்க, அவங்களுடைய சுற்றுப்பாதையும் இருக்குது. ஸோ இந்த ராகுவுக்கும் கேதுவுக்குமான அந்த பவர்ஃபுல்லான பொசிஷன் அப்படிங்கிறது அருவமானதுங்கிறதுனால தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான பொசிஷன் கொடுக்குது அப்படிங்கிறது இதனுடைய நிலை. அப்போது இந்த ராகு கேதுவனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம். இதில் நிறைய சிறப்புகள் உண்டு இந்த கிரகத்துக்கு. மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஆட்சி வீடு உண்டு, உச்ச வீடு உண்டு, நட்பு வீடு உண்டு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, இவங்களுக்கு வந்து உச்ச வீட்டையும் காணா, ஆட்சி வீட்டையும் காணா, நட்பு வீட்டையும் காணா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு சில புத்தகங்களில் சொல்கிறாங்க இது நட்பு வீடு, இது ஆட்சி வீடு, இது உச்ச வீடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மகரத்தில் ராகு உச்சமாகிறார், கடகத்தில் நீசமாகிறார் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலர் வந்து விருச்சகத்தில் உச்சமாகிறார், ரிஷபத்தில் நீசமாகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் உண்டு. இது வந்து பாட பேதம் உள்ள விஷயம். இன்னும் வந்து ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னதுனால அது ஒரு ஃபைனலைஸாக ஒரு கருத்துக்கு வந்து நிற்காமல் எல்லாம் மொத்தமாக பேசி வச்ச மேனிக்கு இருக்கிறதுங்கிறதுனால அதை நம்ம தெளிவாக எடுத்துக்க முடியலைங்கிறதுனால அதுக்கு ஆட்சி உச்ச நீச வீடுகள் கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போது இந்த ஆட்சி வீடு இருக்கிறதாவது பரவாயில்ல, ஆட்சி வீடு இல்லை உச்ச வீடு இல்லைன்னா அதுதான் சிக்கலை. ஏன்னா போய் எந்த வீட்டில் உட்காருதோ அந்த வீடு நம்ம ஆட்சி வீடு, அவ்வளோதான். சிலர் இந்த வாடகைக்கு குடியிருப்பாங்க, போய் அந்த வாடகைக்கு குடி வரையில் பார்த்தீங்கன்னா அம்புட்டு படிஞ்சு விஷயம். ஆமாங்க சரிங்க ஒத்துக்கிறோமுங்க, சரிங்க இன்னும் கொஞ்சம் வேணால் அட்வான்ஸை குறைச்சிக்கோங்க, வாடகையை குறைச்சிக்கங்கன்னுவான். சரான்ட்டு சரி குடி வந்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன செவத்தில் ஆணி அடிக்கக்கூடாது, வாரம் வாசல் தெளித்து கோலம் போட்டு விடணும் அப்படிலாம் சொல்லி கண்டிஷன்லாம் போட்டு, அப்புறம் வந்து அதுலேயும் ஒரு சிலர் வந்து வெஜிடேரியனாக இருக்கணும், நான்வெஜ்ஜாக இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி விட்றாங்க. இங்கே உள்ளே வந்து விட்டு கலக்குவேன் பாருங்கள் அந்த ஆள் வாடகைக்கு வந்தவன். அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஓனருக்கு எப்படா இவன் காலி பண்ணி போவான்ற அளவுக்கெல்லாம் மனசு நொந்து போயிடுவாங்க. அப்போது இந்த சொந்த வீடு இல்லாதவன் வந்து இருக்கிறவனை போட்டு படுத்தி எடுத்துருவான். அந்த கணக்காக இந்த ராகு இதை என்ன செய்வார்னா, எங்கனையாவது வந்து ஒரு இடத்துல உட்காந்தா அந்த வீட்டில் இருக்க மற்ற கிரகங்களையும் சேர்த்து ஒழட்டி விட்டுரும். அப்போது அவருக்கு அது சொந்த வீடு மாதிரி ஆக்கிக்கிறது. நம்மதே வந்து உட்காந்துட்டோம்ல, இனி காலி பண்ணுறப்ப பார்த்துக்கலாமியா விடியா அப்படின்ற அந்த ஸ்டைலில் வந்துடுவார். அப்போ அவர் ஒரு வீட்டில் உட்காந்தாருன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய பவரையும் ஆஃப் பண்ணி இவரே கையில் எடுத்துக்கிட்டு, சட்டத்தை கையில் எடுத்துக்கிறதுன்றாங்கல்ல, அது மாதிரி இவரே கையில் எடுத்துக்கிட்டு அவர் வாட்டுக்கு கிளப்பிடுவாங்கங்கிறது தான் அந்த ராகுவனுடைய ஸ்பெஷல். அப்போது ராகுவுக்கு உச்ச வீடு ஆட்சி வீடு சொந்த வீடெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. போன பக்கம்லாம் இது என்னது தான், அது என்னது தான், அது என்னது தாங்கிற மாதிரியான உரிமை கொண்டாடக்கூடிய கிரகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதுலேயும் ராகுவுக்கான காரகத்துவங்கள், அதாவது என்னென்னத்தை குறிக்குது ராகு பகவான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், நிறைய சொல்லியிருப்பாங்க. சட்டத்துக்கு புறம்பான வழிகள் எல்லாமே ராகு தான் குறிக்குது, எலக்ட்ரானிக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை குறிக்குது, சட்ட மீறுதல்களை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய காரகத்துவம் இருக்குது. அது எல்லா புக்லேயும் போட்டிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ராகுவுக்கு வந்து குறுக்கு புத்தி பிரமாதமாக வேலை செய்யும். இந்த நம்பர் 2 பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிக்கிறதுங்கிறது, கடத்தல் பண்ணுறதுங்கிறது, கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுங்கிறது, இது மாதிரி ரொம்ப வித்தியாசமான தொழில்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கறதுங்கிறது, அந்த தொழில்களில் ஈடுபட வச்சு அதில் வந்து அது ராகு சுபபலனாக இருந்தால் அது விபரீத ராஜயோகம் மாதிரி அடித்து தூக்கி விட்டுரும், கிருன்னு மேலே போயிடுவாங்க.
இந்த தனஸ்தானம்ங்கிறது வலுத்து இருந்ததுன்னா சொல்லுவாங்கல்ல, செப்பிய தனத்தில் அவன் தனியராய் அவர் கேள்வன்னொன் ஒப்பிய லாபமானோர் உதயாதி தனக்கேடாகில் கப்பிய ரவி பூமன் காரியும் மரவ நோக்க எப்பவும் குறைவில்லாது இமகிரி போல வாழ்வான்றான்ல, அது மாதிரி நல்ல யோகத்தெல்லாம் கொடுத்துட்றதும் உண்டு. அப்போ அள்ளி எறிஞ்சிட்டு போயிடும் ராகு. அதனால தான் ராக போல கொடுப்பான் இல்லை அப்படின்னா. அதே மாதிரி ராகு வந்து உலக சுகங்களை எல்லாம் அனுபவிக்க வைக்கிறதுல ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். அது வந்து நேர் வழியில் வர்றதா இருந்தாலும் சரி, நேர் இல்லாத வழியில் வர்றதா இருந்தாலும் சரி, அந்த உலக சுகங்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நிறைய அனுபவிக்க வைக்கக்கூடிய அந்த வல்லமை அப்படிங்கிறது அந்த ராகுவுக்கு உண்டு. அவருடைய இயல்பான குணம் அது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தானே கேது இருக்கார். அவர் ஞானகாரகன்னு சொல்கிறான், மோட்சகாரகன்னு சொல்கிறான். அப்போ ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து கேது பகவான். ஞானம்ங்கிறது எல்லாத்துக்கும் வராது. நான் ஏற்கனவே அந்த பாடல் சொன்னதுக்கு தான் ஒருத்தர் கமெண்டில் இருந்தார், எந்த புத்தகத்துலையா அந்த பாட்டு படித்தீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது ஞானவான் என்று சொன்னீர் நாத விந்துவும் கடந்து காணல் ஐவரையும் சுட்டு கடுவழி பரமானந்தம் தானனும் அவை இரண்டும் தவிர்த்து தன்வசமும் கெட்டு மோனமும் கடந்தே அப்பால் முடிந்தவர் ஞானி ஆவார் அப்படின்னா. அப்பேற்பட்ட ஞானத்தன்மையை கொடுக்கறதுங்கிறது வந்து அந்த கேது பகவான் கொடுக்குறார். அப்போ கேதுவுக்கு வந்து ஏகாந்தமாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதாவது தனிமையில் இருக்கிறது, ஐசோலேட்டடாக இருக்கிறதுங்கிறது, ஏகாந்தமாக இருக்கிறது. இங்கே ராகுவுக்கு வந்து 10 பேர்த்தோடு இருக்குன்னா அந்த 10 பேர்த்தில் நம்மளத்தையும் தலைவனாக சொல்லணும், அம்பிட்டு பேரும் அப்படின்ற ஸ்டைலில் இவங்க இருப்பார். அப்போ ராகுவனுடைய குணத்துக்கும் கேதுனுடைய குணத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். நேர் எதிரான வேறுபாடுகள் தான் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ ராகுவோ கேதுவோ வந்து எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தினுடைய பலனையும் தானே பிடுங்கிரும். அப்படிங்கிறதுனால ஒரு எடுத்துக்காட்டாக ராகு வந்து கன்னியில் இருக்கார், கன்னியில் புதன் இருக்கார், கன்னியில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா சந்திரன் செய்ய வேண்டிய பலனையும் புதன் செய்ய வேண்டிய பலனையும் ராகு தன்னுடைய திசையிலையும் புத்தியிலையும் அந்தரத்திலையும் செஞ்சிட்ருப்பார். அப்போ ராகு அவருடைய திசையிலையோ புத்தியிலையோ என்ன பண்ணுவார், இவர் 2 இடத்தையும் பிடிங்கி தான் அவரும் செய்வார். அப்போ கன்னியில் ராகு நிற்கிறது சுப பலமாக இருந்தால் ஓகே தான். ஆமேடம் மிருது சுறா நண்டு கன்னி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்துருவான் நானே. அப்பேற்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு. அப்பேற்பட்ட ராகு வந்து குருவோட சம்மந்தப்பட்டு நினைச்சுன்னா ஒரு பக்கம் குருச்சண்டால யோகம்ன்றா, இன்னொரு பக்கம் வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்லி சொல்கிறாங்க. ராகுவும் குருவும் சம்மந்தப்பட்டு நிற்கிறது. அப்போ ராகு குரு சம்மந்தம் ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சிங்கிறது வந்து அபரிமிதமாக வரும். ஏன்னா குரு வந்து எல்லாத்துலேயும் நேர்மையானவர், உண்மையானவர், பெர்ஃபெக்டாக இருப்பார், நேர்மையான வழியில் தான் நடப்பார், அது மாதிரியான ஸ்டைலு. அப்போ அவருக்கு எல்லா ரூட்டும் நேர்மையான வழியில் தெரியும். இந்த பக்கம் ராகு வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணல என்னாகும், இந்த நல்ல மனுஷனோட வந்து இன்னொருத்தன் வந்து உட்காந்தாயான், உட்காந்ததும் தீந்தாம்பார், இந்தாலையும் ஒன்றே அந்தாலும் ஒன்றா, அல்லது அவங்க யோகத்துக்கு ஓடிக்கிருக்கு, என்றைக்கு அவங்க பிஸ்னஸில் விழுகிறாங்கன்னு தெரியல அப்படின்லாம் பேசுகிறாங்க பாருங்க. இதுக்கு அந்த ராகு குரு சம்பந்தம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உண்டு. ஏன்னா ராகு குரு வந்து தனகாரகன், ராகு வந்து அந்த தனத்தை சம்பாதிக்க வைக்கிறதுக்கான வழிமுறையை காமிப்பார். அந்த வழிமுறையை வந்து எதிர்மறையாக காமிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எப்படி ராமாயணம் மகாபாரதம்னு 2 இதிகாசங்கள் உண்டு, 2க்கும் ஈக்குவல் வேல்யூ உண்டு. ஆனால் நம்ம நிறைய பேசப்படுறதுங்கிறது பார்த்திங்கன்னா மகாபாரதத்தை வந்து ராமாயணத்தளவுக்கு பேச மாட்டாங்க. ராமாயணம் நிறைய பேசுவாங்க, மகாபாரதம் கொஞ்சம் குறைவாக பேசுவாங்க. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் வந்து எதிர்மறையாக விளக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு அண்ணன் தம்பி ஒத்துமை இல்லாமல் போயிட்டா அந்த குடும்பம் எப்படி கெட்டு போகும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து இதில் உண்டு, மகாபாரதத்தில். அதே மாதிரி அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பத்தை எப்படி சிறப்பாக வாழ வைக்கலாம் அப்படிங்கிறது ராமாயணத்தில் உண்டு. அப்போ நேர்மறையாக சொல்கிறதுக்கு தான் மதிப்பு இருக்கும், எதிர்மறையாக சொல்கிறதுக்கு மதிப்பு இருக்காது. ஆனாலும் எதிர்மறையாக சொல்கிறதுல ஒரு கவர்ச்சி இருக்கும். அதனால தான் ராகு குருவோட சேர்ந்து நினைச்சுனாக்க அவங்க வந்து நல்ல பாப்புலராக பொருளாதாரத்தில் மேலே வருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-30 அந்த ஸ்டைலில் வருவாங்க. ஒரு 70% நேர்மையாக இருந்தால் 30% வந்து நேர்மை இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலர் 50-50 வருவான், ஒரு சிலர் இதில் 70 அதில் 30 வருவான். அதெல்லாம் வந்து எந்த இடத்துல சேர்ந்துருக்கு, எந்த காலில் உட்காந்துருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு பேஸை வச்சு கூட சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குரு ராகு சேர்ந்துருக்கிறதுங்கிறது வந்து இப்போது வந்து கோடீஸ்வர யோகம் சர்த்தியான். முன்னே இருந்த காலங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா குரு ராகு சேர்ந்துருந்துச்சுனாக்கா அவனை வந்து குருகுல கல்வியில் எடுத்துக்கிற மாட்டாங்க. ஜோதிடம்னு இல்லை, எந்த கல்வி இருக்கிறதுனாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னே இருந்த காலங்களில் வந்து காலையில் 9 மணிக்கு பெல் அடித்து சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுருவாங்க, 4 மணிக்கு விட்டுருவாங்க. ஸ்கூலுக்கு வரையில் டை கட்டி பெல்ட்டு போட்டு இன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பவுடர் அடித்து அவனை ரெடி பண்ணி நிப்பாட்டினா ஷூ போடையில் தூக்கம் வருதும்மா, ஆய் வருது அப்படிமா. போ ஆயாமல் இருக்கும். அதுக்குன்னே ஒரு அம்மா இருக்குது, ஸ்கூலில் போய் அங்கே போய் கூட இருந்துக்கன்னு சொல்லி கிளப்பி விட்ருவாங்க. ஏன்னா வண்டி வந்துடுமே, தூக்கி வண்டியில் ஓட்டு. அவன் வந்து அங்கேருந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள அப்படியே கிளுகிழுப்ப மாதிரி குலுக்குன்னு குலுக்கி கொண்டு போய் அங்கே கொட்டி விட்டுருவான் மொத்தமாக.
அவன் இங்கேருந்து போன டயர்டு தீர்றதுக்கே முதல்ல தூங்குவாங்க ஃபஸ்ட்டு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சுதான் அப்புறம் பாடம் கவனிக்கிறதுங்கிறதெல்லாம். ஏன்னா பள்ளிக்கூடம் போய் பழகணுமா. அப்போ கொண்டு போய் அங்கே கொண்டு போய் விட்டால் அப்புறம் ஸ்கூலில் படிக்கிறதுங்கிறது வந்து அது ஊன்னு படிக்கிறதுக்குள்ளே, அதுவும் ஊலாம் இப்போ சொல்லித்தரதில்ல, ஏபிசிடி தான் எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு படிக்கிறதுக்குள்ளே இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது என்னென்னா, வீட்டில் இருந்து பாடாக படுத்தி போடுறான். இவன் முழிச்சிருக்க நேரம்லாம் என்னைய பிஸியாகவே வச்சுருக்கான் அம்மா, அந்த அம்மா. அதுவும் அந்த இளந்தாய்மார்கள்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன குழந்தைகளுக்கு அம்மாவாக இருக்கிறது. ஏன்னா அதுவும் புதுசாக அம்மாவாக வந்திருப்பா. புது ப்ரமோஷன் அம்மாங்கிறது, மனைவிங்கிற ஸ்தானத்துலேருந்து அம்மாங்கிற ஒரு ப்ரமோஷனுக்கு வந்திருக்கும். இந்த ப்ரமோஷன் வந்ததும் பார்த்திங்கன்னா இருக்க சுதந்திரம் பூரா பறி போயிடும். அது வாட்டுக்கு சௌரியத்துக்கு படுத்து சௌரியத்துக்கு எந்திரிச்சுக்கு இருந்திருக்கான். அதுவும் இப்போ பிள்ளை வயிற்றில் இருக்கல பார்த்திங்கன்னா, விடு அவள் வயிற்று பிள்ளை தாச்சியாக இருக்கா ஐயா, அப்படியா அவாட்டுக்கு தூங்கிட்டு போகிறாயா, அது எந்திரிக்கிறப்ப எந்திரிக்கட்டும்ட்டு அப்படி விட்டு கொடுத்துக்கிட்டே வந்துடுவாங்க. இவன் வந்தியான் பாருங்க, பிறந்து வந்ததுமே அவங்க அம்மா தூங்குறது, அது எப்படி நீ தூங்கலாம், நான் முழிச்சிருக்கேன்ல நீயும் சேர்ந்து முழிச்சிருன்னுவான். அவன் தூங்குறப்ப கூட பிஸியாக வச்சுருப்பேன் அவங்க அம்மாவை. அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறதுங்கிறதுனால அது எல்லாம் சிரமப்பட்டு அப்படி இப்படி இழுத்து அப்புறம் பள்ளிக்கூடம்னு போய் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி கல்வி யோகம் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்க காலங்களில் பார்த்திங்கனாக்கா பள்ளிக்கூடம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. முன்னே இருந்த காலங்களில் குருகுல கல்வியாக இருந்தது வந்து கொண்டு போய் பிள்ளைங்களை அங்கேயே விட்டுறணும். ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் 6 வயசு 5 வயசுன்னு ஒரு கணக்கு கொண்டு போய் விட்டுட்டா அடுத்து அந்த பிள்ளைங்க அங்கேயே வளரும். அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டையே சாப்பிட்டுக்கிட்டு, குரு போடுற சாப்பாட்டையே சாப்பிட்டுக்கிட்டு, குரு பத்தினி சொல்கிற வேலையை செஞ்சுட்டு, குருவுக்கான பணிவிடைகளை பண்ணிவிட்டு அங்கேயே இருப்பான் அந்த பையன். அவன் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பையனுடைய அந்த வளர்ச்சிங்கிறது வந்து அந்த வளர்த்தவன், அதாவது அந்த குரு யாருங்கிறத வச்சு தான் வளர்ச்சிங்கிறதே இருக்கும். சரியா? அதுதான் ராமனை அறிமுகப்படுத்துகிறப்ப இவரை வளர்த்தானும் வசிஷ்டன் கான் அப்படின்னா, வசிஷ்டன் வளர்த்த பிள்ளையாது அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்லுவார். அப்பேற்பட்ட ஆள் வளர்த்த பிள்ளை, அந்த குருகுல கல்வி படித்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவ்வளோ சிறப்பான கல்வி கேட்டிருக்காங்க. அந்த கல்வின்னு கொண்டு போய் விட்றப்ப அப்போ ஜாதகத்தை வாங்கி பார்ப்பாங்க. இப்போ மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் கிடையாது. அப்போ கேபிட்டேஷன் ஃபீஸ் கட்டினேன்னாக்கும் உனக்கு சீட்டு கொடுக்குறேங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ கேபிட்டேஷன் ஃபீஸுக்கு படாத பாடுபட்டு கொண்டு போய் கட்டுறாங்க. அப்போ அந்த காலத்தில் ஜாதகத்தை எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கல குரு ராகு சேர்ந்துருக்கா, இந்த பையன் வந்து குருகுல கல்விக்கு செட் ஆக மாட்டான், நீ கூட்டிகிட்டு போய் தொழில் கல்வி கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்ருவாங்க. என்ன காரணம்? குருவோட ராகு சம்மந்தப்பட்டு நின்றுச்சுன்னா அவன் குருவை எதிர்த்து பேசுகிறவனாக இருப்பான், குருவோட சண்டை போடுறவனாக இருப்பான். ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் குருவத்தினியை கூடுவான்னு ஒரு பாயிண்டே இருக்குது. இந்த மாதிரியான லைனில் கிளம்பிடுவாங்க. அதனால் இது சரியாக வராதுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த குரு ராகு சேர்ந்துருக்கிறவங்கள ஒதுக்கி வச்ச காலம்னே ஒன்று உண்டு படிப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ நவீன காலங்களில் அப்போ இல்லை. எல்லா வாத்தியாராக இருந்தாலும் சரி, லெக்சரராக இருந்தாலும் சரி, காலேஜில் நீ 5 அட்மிஷன் கொண்டு வரணும், 3 அட்மிஷன் கொண்டு வரணும், வந்து போட்டேன்னாத்தையும் அடுத்து சம்பளம், இல்லைனாக்கு சம்பளம் கிடையாது, இல்லைன்னா காலேஜ் இழுத்து மூடிட்டு போயிடுவோம்யா, ஸ்கூலை மூடி விட்ருவோம்யா, நீ 5 அட்மிஷன் கொண்டு வாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வாத்தியாரையும் டீச்சரையும் போட்டு அமிக்கிட்டு கிடக்கிற காலமாக போச்சாப்பா. அவனுக்கு குரு ராகு சேர்ந்துருந்தா என்ன, குரு அவங்க பக்கத்து வீட்டுக்காரரோட சேர்ந்துருந்தா என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அட்மிஷன் போறியா வா ஃபஸ்ட்டு உனக்கு அட்மிஷன், அந்த மாதிரி போயிடுச்சு. அதுவும் ஒரு சில ஸ்கூலில் காலைல 3 மணிக்கே போய் லைனில் உட்காந்துருக்கா. எல்கேஜி அட்மிஷனுக்கே 3 மணிக்கே போய் லைனில் உட்காந்து அவனை சேர்த்து படிக்க வச்சா அவன் கேட்குற கேள்வி வந்து அப்பா அம்மா படிச்சிருக்காங்களா, டிகிரி முடிச்சிருக்கீங்களா, அவன் டிகிரி முடிச்சிருந்தா என் பிள்ளையை கொண்டு வந்து ஏன் இந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு வரையான். இன்னும் ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்தப்போ 1120 மார்க் 1150 மார்க்குக்கு மேலே எடுத்த குழந்தைகளுக்கு அனைத்தும் இலவசம். எது? ஹாஸ்டல் இலவசம், இப்போ இது டியூஷன் ஃபீஸு, கேபிட்டேஷன் ஃபீஸு இதெல்லாம் கிடையாது, நீங்கள் நான் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். நான் 1150 மார்க் எடுத்தேன், அப்புறம் வந்து ஓம் பள்ளிக்கூடத்தில் படித்து எடுக்காட்டி எங்கன்னா படித்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கள்ல. அப்போ இவர் பேர் வாங்கிக்கிறார் அம்மா, அதுக்காக ஸ்கூலில் வந்து அப்படி ஒரு விளம்பரம்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த மாதிரி குரு ராகு சேர்ந்துருக்கிறதுங்கிறது குருச்சண்டால யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த குருச்சண்டால யோகம்ங்கிறது வந்து படிப்புக்கு வேணால் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர, அப்போ இப்போ நவீன காலங்களில் படிப்பு வந்துடுது, இருந்தாலும் படிப்புக்கு அந்த மாதிரி இருக்கலாமே தவிர மற்றபடி வந்து யோக பாக்கியத்தில் தன யோகத்தை பொறுத்த வரைக்கும் பிச்சை எடுத்துடும், பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து சேர்ந்துடும். அப்போ குரு ராகு சேர்றதுங்கிறது அப்பேற்பட்ட பிரமாதமானது ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ குருவோட சூரியனோ சந்திரனோ சேர்ந்தால் அது கிரகண தோஷம். அதில் சூரியன் சேர்ந்துட்டாருன்னா இன்னும் விசேஷம். சொந்த வந்தம் ஒருத்தனும் பக்கத்தில் நிற்க மாட்டான். தகப்பனாரை புள்ள புரிஞ்சுக்கிறது கஷ்டம், பிள்ளைய தகப்பையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் விவேக சிந்தாமணியில் ஒரு வாட்டி சொல்கிறான், பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான், கள்ளினர் குழலால் மூத்தால் கணவனை கருதிப்பாரால், தெள்ளற வித்தை கற்றால் சீடனும் குருவை நாடான், உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகில் பண்டிதரை தேடார்னா. பிள்ளைய வயசுக்கு மூத்துக்குச்சுன்னா பெற்றவங்க சொல் பேச்சு கேட்காதாமா. அப்போ பெற்றவங்கதையும் பிள்ளைய சொல் பேச்சு அப்படி அனுசரித்து போனே, தம்பி இந்த இதையும் பார்ப்பா அதையும் பாரியா அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்த மாதிரி போனோம்னாத்தே அந்த வேலை செய்வாங்க.
அதை விட்டுட்டு நான் சொல்கிறேன்ல அப்படின்னாக்க நீயே சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்ட்டு போயிடுறான். அப்போது அந்த சூரியன்கிறது வந்து ராகுவோட சம்மந்தப்பட்டு நின்றுச்சுனாக்கா தகப்பனார் வழி சொந்த பந்தத்தில் ஒட்டுறது, தகப்பனார் கூட ஒட்டுறதுங்கிறது குறைவாக இருக்கும். சரி, சந்திரனோட சம்மந்தப்பட்டுன்னா அது இதை விட சிக்கல். மனோகாரகன்னு சொல்கிறேன் சந்திரன். சந்திரனோட ராகு சம்மந்தப்பட்டாலோ கேது ராகு சம்மந்தப்பட்டு நிற்கணும். 4 வாட்டி முடிவு எடுப்பேன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே. இந்த பிள்ளைங்க சேலை எடுக்க போயில பார்க்கணும், பொம்பளை பிள்ளைங்க சேலை எடுக்க போயில, அதுலேயும் ராகு சந்திரன் சேர்ந்துருக்க பிள்ளைங்க போயிடணும் சேலை எடுக்கிறதுக்கு. அதில் அந்த புழு கலர் பார்டர் இருக்குல்ல, அதில் மயில் வச்ச சேலையாயிடு அப்படின்வாங்க. அவன் பாவம் மயிலையும் குயிலையும் தேடி என்ன தேவை ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான்னாக்க ரைட்டு. இந்த குருவி படம் போட்டது இல்லாட்டி கிருஷ்ணன் படம் குழந்தை படம் தவழ்கிற படம் மாதிரி முந்தானில் ஓட்டிருப்பான்ல, ஆஷ் கலரில் இருக்கும்ல, அப்படி ஒரு சேலை எடுத்துகிட்டு வா அப்படின்றது. அப்போ எட்டு வருவான். எட்டு வந்தால் இந்த பார்டரில் இந்த மாம்பழ கலரில் அந்த ப்ரௌன் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு சேலை இருக்கணும். அப்படி இருந்தால் தெரிஞ்சாரியாக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் தான் நல்லாயிருக்கு. இதில் இந்த ப்ளூ மட்டும் இல்லாமல் இருந்தால், இதில் இந்த க்ரீன் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கு. அவன் கிறங்கி இருத்து தொப்புன்னு விழுந்துருவான். நான் 2 சேலை எடுக்கிறதுக்குள்ளே அவனை போட்டு பாடா படுத்தி எல்லாம் பண்ணி ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த சந்திரன் வந்து ராகுவோட சம்மந்தப்பட்டு நிற்கிறதுங்கிறதுல சட்டுன்னு முடிவு எடுக்க முடியாது அவங்கனால. கஜம்ஜான்னு ஓட்டு உழைப்பிடுவாங்க. கேதுவோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவன் பாட்டுக்கு 10 புடவை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாலும் இவங்க பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா முகத்தில் ஒரு ரியாக்ஷனையும் அவன் பார்க்க முடியாது. அவன் பாட்டுக்கு போட்டுகிட்டே பார்த்துட்டே இருப்பான். என்னடா அது வர்றப்பயே என்னம்மா அரைக்கில் இஞ்சியை சாப்பிட்டு வந்துட்டாங்களா, இப்படி உட்காந்துருக்கு இந்த அம்மா வாட்டுக்கு அப்படின்னா அது வாட்டுக்கு உட்காந்துருக்கும். ஏம்மா என்னம்மாச்சு பார்த்தீங்களா, இல்லை இது எதுவும் நல்லா இல்லை, அவன் 100 சேலை எடுத்து போட்டுப்பான். இது எதுவும் நல்லா இல்லை, இந்த அந்த ஆட்டியில் எடு, சிம்பிளாக முடிச்சுடுவாங்க ஒரே வார்த்தை. ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் பேச்சு நிறையா கிடையாது, ஏகாந்தமாக இருக்கிறது தானே பிடிக்கும். அந்த மாதிரியான அமைப்பு. அப்போ ராகு சந்திரன் சம்மந்தப்பட்டால் ஏத்தாப்பில் இருக்கிறவனா படுத்துறது, சந்திரன் கேது சம்மந்தப்பட்டால் இவங்க ஏகாந்தமாக நின்றுக்கிறது. அவன் கஷ்டப்பட்டா என்ன, நல்லா இருந்தா என்ன, காலுன்னு கற்றுனா என்ன, அப்படி ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு 2 வாரத்தில் பதில் சொல்லிடுவாங்க. இப்போ இதில் தான் சொல்லுவான் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படா இருக்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குப்பா. என் பொண்டாட்டி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து அம்மாலாம் நிறையா சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அது அப்போ புரியலை. இப்போ என் பொண்டாட்டி வந்து சொல்கிறது அவ்வளோ ஈஸியாக புரியுதியா, அவள் சொன்னதும் புரிஞ்சுக்கிறேன்னு. எப்படா புரிஞ்சுக்கிற, 2 அடியில் புரிய வச்சுருவான். திருக்குறள் மாதிரி என் மனைவி அப்படின்னா. அது மாதிரி இந்த இது ராகு கேதுவனுடைய சம்பந்தம்ங்கிறது வந்து சூரிய சந்திராளுக்கு ஏற்படுறதுல நிறைய குழப்பங்களை கொடுக்கும். ஏன்னா இது இருட்டு கிரகம், அது வந்து வெளிச்சமான கிரகம். அப்போ வெளிச்சமும் இருட்டும் சம்மந்தப்படுறப்ப எப்படி நெருப்பும் தண்ணியும் சம்மந்தப்பட்டுச்சுனாக்க ஏதாவது ஒன்று விட்டு தானே ஆகணுங்கிற மாதிரியான பாயிண்டில் இது போய் நிற்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். அப்போ மற்ற கிரகங்களோட சேரையிலையும் இதே மாதிரி பலன் செய்யும்ல, செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ராகு எதுவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யோகத்தை உருவாக்குற மாதிரியே தோஷத்தை உருவாக்குவாங்கல்ல. இது எப்படி வந்து தன யோகத்தை உருவாக்குறார் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதே மாதிரி ராகு இதில் இன்னொரு முக்கியமான யோகம் காகல யோகம்னு அப்படின்னு சொல்லுவான். ராகு உட்காந்துருக்க ஸ்தானாதிபதியும் கேது உட்காந்துருக்க ஸ்தானாதிபதியும் திரிகோண கேந்திரங்கள்லையோ அல்லது ஒன்றுக்கு லாபஸ்தானத்துலேயோ உட்காந்துட்டா அது காலக யோகம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட யோகத்தை பெற்றவர்கள் மிகச்சிறப்பான முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி 3, 6, 11ன்னு சொல்லக்கூடிய இடங்களில் ராகு கேது உட்காந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்க ராகு கேது வந்து பிரமாதமான டெவலப் கொடுக்கும். 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ உட்காந்து அந்த ராகுவினுடைய திசையோ அல்லது கேதுவனுடைய திசையோ அல்லது லக்னாதிபதி 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதியினுடைய திசை ராகு கேதுவனுடைய காலில் உட்காந்து அந்த ராகு கேது ஸ்தான பலத்தில் 3, 6, 11 உட்காந்துருந்துச்சுன்னா அவங்கள மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்கி கூப்பிட்டு போயிடும். அப்போ அப்பேற்பட்ட தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, காலசர்ப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இது மாதிரியான யோகத்தை கொடுக்குற அந்த பவர் வந்து இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு. இல்லை இன்னொரு ஸ்பெஷல் உண்டு. நவகிரகம் 9 கிரகத்தில் கேதுவுக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் வந்து 12ஆம் இடத்துல அவர் நின்னார்னா, அப்படி 12ஆம் இடத்துல நிற்கிற கேது பகவான் ஒருத்தனுக்கு மறுபிறப்பில்லாத நிலையை கொடுக்கறதுக்கு அதிகாரம் பெற்றவர். அவன் மோட்சஸ்தானம் அடையிறதுக்கான அமைப்பு உண்டு. மறுபிறப்பு கிடையாது, அத்தனை பிறப்பும் கடந்துட்டான், பிறவி கடலில் நீந்திட்டான். அப்போ இந்த பிறப்பில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும், உழவார பணி பண்ணணும், திருப்பணி பண்ணணுங்கிற மாதிரியான யோக பாக்கியம் உண்டு. அப்பேற்பட்ட அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது கேதுவுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர நவகிரகங்களில் மற்ற எந்த கிரகங்களுக்கும். 12ல் குரு இருந்துச்சுனாக்கா அடுத்த பிறப்புக்கு வந்து மோட்சம் அடைகிறதுக்கான வழியை வந்து கடை தேற்றி விட்டுருவார்.
ஆனால் கேது 12ல் இருந்தால் மாற்று கருத்தே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வந்து மோட்சத்துக்கு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் தான் ஜோசியம் வந்து சொல்லுது. அப்போ ராகு கேதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் ராகுவும் சுக்கிரனும் சந்திரனும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சுக்கிரன் ஏற்கனவே வந்து ரொம்ப குஜாலான பெருவெளின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. அதாவது ஆணாக இருந்தால் பொண்ணை குறிக்கக்கூடியது, பொண்ணாக இருந்தால் ஆணாக குறிக்கக்கூடியது, வாழ்க்கை துணை நலம். அப்போ சுக்கிரனோட ராகு சேர்ந்ததுன்னா அதில் எத்தனை குறுக்கோழி இருக்கோ அத்தனை குறுக்கோழியும் ரெடி பண்ணி விட்டுரும். அதில் தான் லவ் மேரேஜ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து சேர்ந்துடும் சரட்டுன்னு. உடனே ராகு சுக்கிரன் சேர்ந்தவங்கெல்லாம் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்களான்னு ஆரம்பிச்சிடாதீங்க. லவ் மேரேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ராகு சுக்கிரன் இருக்கான்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி கிடையாது. எக்ஸம்ஷன் இஸ் நாட் அ ரூல். அதனால் அந்த ராகு சுக்கிரனோட சேரையில் மிகப்பெரிய யோக பாக்கியங்களையும் உருவாக்கும். பாசிட்டிவாக சேர்ந்ததுன்னா என்ன, அவன் நினச்ச மாதிரி வீடு வாசல் வண்டி வாகன வசதி அது இது நான் பாட்டுக்கு பாட்டியாக கிளப்பிட்டு போயிட்டு இருப்பேன். அதே இது வந்து ராகு பகவான் வந்து நெகட்டிவாக சுக்கிரனோட சேர்ந்து நின்னார்னா வாகன வகையில் தொழில் அமைஞ்சிருக்கும். ரொம்ப கீழான ஒரு தொழிலில் இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி கண் பார்வையில் குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புண்டு. யூஸ்வலாக சூரியன் சந்திரால் தான் கண்ணை பற்றி சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. பட் ராகு சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் பவர் வரும் கண்ணில்ங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த இது ராகுவை பற்றி சொல்ல வேண்டிய பலன். அப்போ இப்பேற்பட்ட யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ராகு, அவர் கொடுக்கக்கூடிய தோஷம், ராகுன்னு இல்லை கேதுவையும் எடுத்துங்க, தோஷம் அப்படிங்கிறது என்னெல்லாம் கொடுப்பார் அப்படின்னா மாங்கல்ய ஏன் காலசர்ப்ப தோஷம் கொடுக்கறது, மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கறது, தார தோஷம்னு சொல்லுவாங்கள்ல அப்படி கொடுக்கறது, அதே மாதிரி கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி அவங்களும் விதவிதமான தோஷத்தை எல்லாம் உருவாக்குறதுக்கான அமைப்பு வலுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான. அப்போ இந்த ராகு எதுங்கிறது வந்து எத்தனை ஜோசியானா இருந்தாலும், எத்தனை தான் திறமைசாலி நான் எக்கச்சக்கமாக படிச்சிருக்கேன்னு வந்தாலும் அப்பேற்பட்ட ஆளையும் ஏமாற்றக்கூடிய வல்லமை. ஏன்னா கிரகம் இல்லையா, சாதாரண மனுஷால் தானே, அறிவு தானே, அதுக்கு எத்தனை, அதாவது இதை படைச்சவனுக்கு எத்தனை அறிவு இருக்குன்னு தெரியல, எந்த நிலையில் அறிவின் முதிர்ச்சி எந்த நிலையில் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல ராகு கேதுவனுடைய பலத்தை நிர்ணயம் பண்ணுறது வந்து எப்பேற்பட்ட ஒரு கல்வியாளருக்கும் அதே மாதிரி அனுபவம் வாய்ந்த ஜோசியருக்கும் தடுமாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவாக்கிடும். அதனால தான் ஒரு சில விஷயங்கள் அப்படி நேர் எதிராக வேலை செய்யும். இது வந்து பிரமாதமான அமைப்பில் யோகபாக்கியமாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து நின்னா அது மிக அதிகமான அளவில் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நிற்கும், அல்லது மிக அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும். ஆயுள் போகிற அளவுக்கு உனக்கு கஷ்டம் இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னாக்க இந்த பக்கம் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரனாக யோகக்கூடிய யோகத்தை கொடுத்துட்றதுக்கான அமைப்பும் உண்டு. அப்போ அந்த ராகு எது பார்த்து தூக்கி விட்டுச்சுன்னா ஒரே தூக்கு செந்தூக்காக தூக்கிட்டு போயிடும். எப்படி தாய கட்டத்தில் வந்து மேலே வந்து பாம்பு முழுங்குச்சுன்னா கீழே வாலில் வந்து கட்டத்தில் பிறப்பிட்ட இடத்துக்கே வந்து நிற்கிறானோ, அதே மாதிரி இது ரிவர்ஸ் அடிச்சிச்சுன்னா தூக்கி கொண்டு போய் மேலே நிப்பாட்டி விட்டுரும். அப்பேற்பட்ட அமைப்பு ஏனி மாதிரி. அப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது பலமாக அமைஞ்சிட்டாலே அவங்கள பார்த்திங்கன்னா தனிமையில் இருக்கிறது தான் ரொம்ப விரும்புவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஏகாந்தமாக இருக்கிறது அவங்கள மாதிரி ஆட்கள் தான் மெடிடேஷனில் உட்காந்தாங்கன்னா சட்டுன்னு மெடிடேஷன் கைவல்யம் ஆயிரும்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லலாம். அப்போ இந்த ராகு இதனுடைய பவரை எப்படி தான் தீர்மானம் பண்ணுறது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா, அவர் எந்த இடத்துல இருக்கார், லக்னத்துக்கு எத்தனையாவது வீட்டில் இருக்கார், எந்த இடத்துல இருக்கார், லக்னத்துக்கு எத்தனையாவது வீட்டில் இருக்கிறார், அப்போது அடுத்தபடியாக என்ன நட்சத்திர காலில் இருக்கார், எந்த கிரகத்தோட எல்லாம் சேர்ந்திருக்கார், எந்த கிரகத்தால் பார்க்கப்பட்டிருக்கார், இவர் எந்த கிரகங்களை எல்லாம் பார்க்குறார், இதில் வலுவான அமைப்பு ஏதோ அந்த அமைப்புக்கு அந்த லக்னத்துக்கு அந்த திசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்துலையோ சூட்சுமாந்திரத்துலையோ அது பேசும். அப்பேற்பட்ட அந்த ராகு கேதுங்கிறது வந்து எல்லாத்துலேயும் பவர்ஃபுல்லான கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த ராகு கேதுவனுடைய பயிற்சிங்கிறதும் ரொம்ப உன்னிப்பாக ஜோதிட உலகத்தில் பார்க்க வேண்டிய பயிற்சி. இப்போ குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது சரியில்லை, 4ஆம் இடத்துல இருந்தால் தப்பு, லக்னத்தில் அதனால் ராசியில் இருக்கிறது ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதிலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8 வாலி வட்டமிழந்து ஓம்படியானதும், ஈசனார் ஒரு 10 தலையோட்டிலே இறந்துண்டதும், வன்மையுற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், இதில் நடுவில் ஒரு வரி விட்டேன், சத்திய மாமுனி 6 மறுகாலிலே தலை ஊண்டதும் அப்படின்னு வரும். அப்பேற்பட்ட குரு பயிற்சிக்கு இது இங்கே எங்கன்னா இருந்துச்சுன்னா இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்காதப்பா அப்படின்னு சட்டுன்னு ஒரு முடிவு பண்ணிடலாம். இந்த ராகு எதுக்கு அப்படி முடிவு பண்ண முடியாது, முடிவு பண்ணால் மாட்டிக்கிறேன். அதாவது 8ஆம் இடத்துல ராகு வந்து நிற்கிது, நீ மாவனை மாட்டின 8ல் ராகு நிற்கிற 1.5 வருஷமும் நீ வந்து ஒளிஞ்ச, ஏன்னா ராகு 8ஆம் இடத்துக்கு போனால் செயல் கிரகம்ன்றான். அப்போ மாட்டினப்பா நீ அப்படின்ற மாதிரி பேசலாம் முடியாது. என்ன காரணம், 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ராகு போய் உள்ளே நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 8ஆம் இடத்ததிபதி திசையில் வந்து இவர் அடுத்தவனுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருவான். அல்லது அந்த ராகு 8ஆம் இடத்துல வந்து நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிடுவாங்க. அப்போ பொருளாதாரத்தில் வளர்றது, சொத்து வாங்குறது, லோனை போட்டு வீட்டை கட்டுறது, கார் வாங்க அத்தனையும் நடந்துடும்.
அதே மாதிரி அந்த ராகு நின்ன வீட்டதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் வந்து இன்னும் சொல்லணும்னா அந்த வீட்டை பார்த்துடணும், அல்லது சார பரிவர்த்தனையில் உட்காந்துருக்கணும். குரு பார்க்கணுங்கிறது கூட இல்லை இந்த விஷயத்தில். அப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போது நீங்கள் இப்போ ராகு எது பயிற்சி ஆகுதுன்னா, இப்போ அடுத்து ராகுவோ கேதுவோ வர்ற ராசியில் வந்து சூரியன் உட்காந்துருக்கா, தகப்பனார் வழி சொந்த பந்தத்தோட வருத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது கோவில் சம்மந்தப்பட்ட வகைகளில் நீங்கள் நீண்ட நாள் போய் நின்றுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் வந்து இப்போ பிரச்சனையை கிளப்புறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டே வரலாம். அப்போது அந்த ராகு எது அந்த எந்த கட்டத்துக்குள்ளே பயிற்சி ஆகுதோ அந்த கட்டத்துக்குள்ளே என்ன கிரகம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜனன காலத்தில் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகத்துலேயும் ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா. சில இதில் கட்டத்தில் கிரகம் இல்லாமலே கூட இருக்கலாம். அப்படி பயிற்சி ஆகிறப்ப எந்த கிரகத்தால் பார்க்கப்படுது, தான் எந்த கிரகத்தை பார்க்குது, எந்த கிரகத்தோடு சேருது, என்ன நட்சத்திர காலில் உட்காந்துருக்கு, இதனுடைய ஸ்தான பலம் என்ன, இந்த எல்லா பாயிண்ட்லேயும் வந்து உள்ளதுலேயே வலுவான பவர்ஃபுல்லானது எது இருக்குது, அப்போ எது பேசும், இந்த டெசிஷன் எடுத்தால் அது சரியாக வரும். அப்போது 12 ராசிக்கும் 9 நவகிரகமும் உள்ளே வச்சு அதோட ராகு சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு 12 × 9ன்னு சொல்லிடலாம். அப்புறம் திருப்பியும் ஒரு கிரக சேர்க்கை இல்லை இல்லையா, ஒரு கிரக சேர்க்கைக்கு தான் நான் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து சூரியன் சந்திரன் இருக்குது, அதோட ராகு சேருது. அப்புறம் சூரியன் சந்திரன் புதன் இருக்குது, அதோட ராகு சேருது. இப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டு போனால் ஏகப்பட்ட அளவில் மிக விரிவான ஒரு மிகப்பெரிய விரிவான பலனாக சொல்லிட்டு போனாத்தையும் அது சரியாக வரும். அப்படின்றதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி சின்னோண்ட அத்தியம் கொடுத்துருக்கேன். சின்னோண்டா ஐயா அதுவும் அரை மணி நேரம் போயிடுச்சு, சின்னோண்டா தான் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிற ராகு கேதுவனுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்கிற இடத்தின் அடிப்படையில்ங்கிறது ஒரு பக்கம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தில் ராகு கேது பயிற்சி ஆகக்கூடிய அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் வந்து ஜனன காலத்தில் என்ன கிரகம் இருந்ததோ, எந்த கிரகத்தை தொடுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் முன்னும் பின்னுமா மாறுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறது தான் ராகு கேதுனுடைய உண்மையான தத்துவம். அதனால தான் ராகு கேதுவுக்கு வந்து எல்லைகள் கிடையாது, அது பறந்து விரிஞ்ச ஒரு ஃபீல்டு. நீங்கள் பேசியெல்லாம் தீர்த்திட முடியாது அப்படிம்பாங்கல்ல, அப்படியான ஒரு ஃபீல்டு. அப்பேற்பட்ட அந்த ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறதுங்கிறதுல வந்து பல விஷயங்களை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.